அண்மையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி சிங் ராஜா அரசு நிலம் ஒன்றை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்வதற்காக 40 லட்சம் ரூபாய் பெற்றதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த பிரபல தாதா சிங் ராஜா போலீசாரால் சில கடந்த மாதம் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இதனை தொடர்ந்து இவர் மீதான வழக்குகள், நிலுவையில் இருந்த வழக்குகள், அதே போன்று இவர் இந்த தாம்பரம் பகுதியில ஆக்டிவாக இருந்த பொழுது நிறைய நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்ததாகவும், போலி ஆவணங்களை தயாரித்து ஆக்கிரமிப்பு செய்து சில நபர்களுக்கு விற்றதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தாம்பரம் அருகே கிழக்கு தாம்பரம் பகுதியில சேலையூர் அகராசன் என்ற கிராமத்துல 1 ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடிய அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து அதற்கு போலியான ஆவணங்களை தயாரித்து வேறொரு நபர்களுக்கு விற்றதற்கு இவர் உடந்தையாக இருந்தார் என்று ஒரு வழக்கு சேலையூர் போலீசாரால் பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு தொடர்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சிங் ராஜாவுடைய வீடு மற்றும் அவர் தொடர்புடைய அவருடைய உறவினர்கள் மற்றும் அவருடன் நெருங்கிய நண்பர்களாக இருந்தவர்களுடைய வீடுகள் எல்லாம் சோதனை நடத்தப்பட்டது. இதுல 300க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில இந்த நிலம் கைமாறியதற்கு சிங் ராஜாவிற்கு 2 பரிவர்த்தனைகளாக 40 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருப்பது போலீசாரோட விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 25 லட்சம் ரூபாய் ஒரு முறை, 15 லட்சம் ரூபாய் ஒரு முறை என பரிவர்த்தனையாக இருப்பதாகவும், கடந்த ஆண்டு இந்த பரிவர்த்தனை நடந்திருப்பதாகவும், இந்த 1 ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த நிலம் கோடிக்கணக்கு மேலே மதிப்புடையது எனவும், எனவே இதில் பெரும் தொகையாக கமிஷன் சிங் ராஜா கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அன்றைய நடந்த சோதனையில இந்த குற்றச்சாட்டு தொடர்புடைய இடம், இந்த இடம் தொடர்பான ஆவணங்கள், அசல் ஆவணங்கள் மற்றும் போலியாக தயாரிக்கப்பட்ட இந்த ஆவணம், நகல் ஆவணம் என ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும், சிங் ராஜா வீட்டிலிருந்தும் இந்த நிலம் தொடர்புடைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும், யாருக்கு இந்த இடம் விற்கப்பட்டிருக்கிறது, யார் சிங் ராஜாவிற்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள் என போலீசார் கண்டறிந்திருப்பதாகவும், அவர்களையும் வரைவில் வழக்கில் சேர்த்து அடுத்த கட்டமாக கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதற்கான போலீசார் அதன் நடைமுறை பணிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.